வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட ட்ரிப்போட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். 6th எபிசோட்ல பாத்தீங்கன்னா மெக்லியோட்கஞ்ச்ல இருக்கிற பாக்ஸு டெம்பிள், பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால்ஸ், சிவா கெஃபே, அதுக்கப்புறமா நம்ம தலாய்லாமா டெம்பிள் தான் போக போறோம். எபிசோட் 1ல நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி அமிர்த்சர்ல இருக்கிற கோவில்லாம் போயிருந்தோம். எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா பேட்ரியாட்டிக் சைட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். அதோட நம்மளோட அமிர்த்சர் சீரிஸ் முடிஞ்சு போச்சு. எபிசோட் 3ல டலௌசி சுத்தி பார்த்திருந்தோம். எபிசோட் 4ல பாத்தீங்கன்னா நம்ம தர்மசாலா வந்துட்டோம். எபிசோட் 5ல பாத்தீங்கன்னா மெக்லியோட்கஞ்ச் போயிருந்தோம். இந்த எபிசோட்ல நம்ம மெக்லியோட்கஞ்ச்லயே மீதி இருக்கிற கொஞ்சம் இடங்கள்லாம் சுத்தி பார்க்க போறோம். இந்த எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிட்டு வாங்க. நாங்க ஜனவரி 2nd வீக்ல போயிருந்ததுனால கம்ப்ளீட் வின்டர் ட்ரிப்பா இதை என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஷிம்லா குலுல பயங்கர கூட்டமா இருக்கிறதுனால அப்படியே யூ டர்ன் போட்டு பீஸ்ஃபுல்லான வெக்கேஷன் ஸ்பாட்டுக்கு நாங்க வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ் இல்லைன்னா வின்டர் ஹாலிடேஸ்க்கு எங்க போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா நாங்க 7 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். மேக்சிமம் ஸ்டே பாத்தீங்கன்னா நடியில தான். ஏன்னா நடியில ஸ்டே பண்ணும்போது தர்மசாலாவும் சுத்தி பார்த்துடலாம், மெக்லியோட்கஞ்சும் சுத்தி பார்த்துடலாம், நடியுமே பார்த்துடலாம். ரொம்ப அழகான தௌலாதார் மவுண்டன்ஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. பிஃபோர் ஹேண்டாவே நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். ஃபுட்டு பத்தி சொல்லணும்னா கவலையே இல்லைங்க, வெஜிடேரியன் ஃபுட் நல்லாவே கிடைக்குது. யூஸ்வலா இந்த மாதிரி நார்த் இந்தியா ட்ரிப் போறவங்களா சொல்லுவாங்க மவுண்டன்ல நாங்க வெறும் மேகி தான் சாப்பிட்டோன்னு. ஆனா நிஜமா சொல்லணும்னா நாங்க மேகியே சாப்பிடல. டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நாங்க காங்கரா வேலியில ஒரு கடையில நின்று சாப்பிட்டு வந்தோம். மிச்சப்படி அங்க கிடைக்கிற லோக்கல் ஃபுட்டை வச்சுதான் நாங்க ஃபுல்லாவே சர்வைவ் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸுநாக் டெம்பிள். நீங்க மெக்லியோட்கஞ்ச் வந்தீங்கன்னா இந்த பாக்ஸுநாக் டெம்பிள், பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால்ஸை கட்டாயம் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. நிறைய ஊர் சுத்தி பாக்குறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இந்த லேன்ல மட்டும் நடந்து போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஃபுல்லா வாட்டர் ஃபால் வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது கிடையாது. பட் டைம் கொடுத்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா வர்த்தா இருக்கும். இந்த கோயில் பக்கம் பாத்தீங்கன்னா லோக்கல் கோர்கா அண்ட் ஹிந்து கம்யூனிட்டி தான் மெயின்டைன் பண்றாங்க. இந்த பாக்ஸுநாக் டெம்பிளோட பிரதான தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் சிவா தான். அந்த ஏரியால ஒன் ஆஃப் த பாப்புலர் டெம்பிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. சிவனை தவிர்த்து காளி, ஹனுமான், கணேஷா ஸ்டாச்சூஸ்லாம் கூட இந்த கோவில்ல இருக்கு. 1905ல வந்த எர்த் குவேக்ல கோவில் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்துருது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியா தான் தெரியும். லார்ட் சிவாவே இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்தாருன்னு அங்க இருக்கிறவங்களா சொன்னாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா 5100 வருஷம் பழமையான ஒரு கோவில். மெக்லியோட்கஞ்ச் மெயின் மார்க்கெட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. காலையில 5 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட் 8 மணிக்கு மூடுவாங்க. நீங்க பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னாலும் இந்த கோவிலை தாண்டி தான் போயாகணும். இந்த கோவில்ல 2 சேக்ரடான பூல் இருக்குங்க. அந்த பூல்ல இருக்கிற தண்ணிக்கு மிராக்குலஸ் ஹீலிங் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அங்க நிறைய பேர் வந்துட்டு ஹோலி பாத் எடுத்துட்டு அங்கேயே சேஞ்ச் ரூம் இருக்கு, சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. 2 பூல்ல பாத்தீங்கன்னா கோல்டு ரன்னிங் வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங்குமே இருக்கும். இந்த கோவில் சீ லெவல்ல இருந்து 1770 மீட்டர் மேல இருக்கு. செப்டம்பர்ல நடக்கிற ஆனுவல் ஃபேருக்கு நிறைய பேர் அங்க விசிட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஃபால்ஸ்லயுமே நிறைய தண்ணி இருக்கும். ரொம்ப கிராண்டாவே நடக்கும் அந்த ஃபேர். ராஜஸ்தான்ல இருக்கிற பாக்ஸுங்கிற ராஜா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு தண்ணி தேவைன்னு தண்ணி தேடி இங்க வந்தப்போ இங்க இருக்கிற லேக்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போனாரு. இவர் தண்ணி எடுத்துட்டு போனதுனால கோவப்பட்ட நாகதேவதை என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜாவோட சண்டை போட்டார். சண்டையில பாத்தீங்கன்னா நாகதேவதை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக சாரியுமே கேட்டு அவங்க ஊர் மக்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டதுனால நாகதேவதை தண்ணியுமே கொடுப்பாங்க. இந்த தண்ணி எப்பவுமே கூலா தான் இருக்கும். ஏன்னா அந்த கிளேஷியர்ல இருந்து உருகி வர அந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி பிளஸ் நம்மளோட டல் லேக்லயுமே வர தண்ணி இந்த ஊருக்கு நிறைய தண்ணி கொடுக்குது. இந்த தண்ணிய ரொம்பவே சேக்ரடா கன்சிடர் பண்றாங்க. கோவில தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற போர்டை ஃபாலோ பண்ணி குட்டி குட்டி லேன்ஸ் வழியா நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு வாட்டர் ஃபால்ஸோட ரோடு வரும். இங்க வண்டி எதுவும் போகாது, நீங்க நடந்துதான் போகணும். வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கு, ஃபுட், அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏறுற வழியிலுமே நிறைய கெஃபேஸ் இருக்குங்க. இஸ்ரேலி ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட், அதுக்கப்புறமா டிபெட்டியன் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மழை இருக்கிற டைம்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வர தண்ணி பாத்தீங்கன்னா செம்ம கோல்டா இருக்கும். உங்களுக்கு சில்னஸ் ஓகேனா நீங்க குளிக்கலாம். ஒரு 20 மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இந்த பாக்ஸு வாட்டர் ஃபால் தான் ஹிமாச்சல் பிரதேஷோட ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்.
நீங்கள் பேஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்ஹில் ட்ரெக் பண்ணோம். ரொம்ப மாடரேட் லெவல் ட்ரெக் தான். ஒரு 30 to 40 minutes ஆகும். 6960 feet above sea லெவலில் இருக்குது. ரோலிங் ஹில்ஸ், வாட்டர்ஃபால், கோவில், கெஃபே எல்லாம் இந்த இடத்த ரொம்பவே அழகுபடுத்தும். உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே தேவையில்லை. இந்த வாட்டர்ஃபால் தாண்டி போகிறவங்க எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையூண்ட் ட்ரெக்குக்கு தான். ட்ரையூண்ட் ட்ரெக்குங்கிறது ஒரு 9 கிலோமீட்டர் ட்ரெக். அதாவது போகிறதுக்கு 9 கிலோமீட்டர், வரத்துக்கு 9 கிலோமீட்டர், டோட்டலி 18 கிலோமீட்டர் ஆகும். ஒன் வே ட்ரெக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 to 6 hours ஆகும். அது உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான். நீங்கள் தரம்கோட்டில் இருக்கிற கல்லு டெம்பிள் வழியாகவும் போகலாம், இல்லைன்னா பாக்ஸு வாட்டர்ஃபால்ஸ் வழியாகவும் போகலாம். ட்ரையூண்ட் ட்ரெக்குங்கிறது அங்கே ரொம்பவே பாப்புலர். நாங்கள் போன டைமில் பயங்கர ஸ்னோவோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது பார்த்த சில பேர் நெக்ஸ்ட் டே நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கெஃபேல மீட் பண்ணோம். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெயின் ட்ரெக் பார்த்தீங்கன்னா 9350 feet above sea லெவலில் இருக்குது. வியூஸ் ஆஃப் தௌலாதர் மவுண்டன், அப்புறம் காங்க்ரா வேலி, நேச்சுரல் ஃப்ளோரா ஃபானாலாம் அங்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஹிமாலயன் ட்ரெக்கில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ட்ரெக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி நாள் சன்செட்டுக்கு போயிட்டு கேம்ப் ஸ்டே பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் பார்த்துட்டு எல்லாருமே திரும்பி வருவாங்க. நீங்கள் எடுக்கிற டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸ்டாரி ஸ்கை, ஸ்னோ, சன்செட், சன்ரைஸ் அங்கே ரொம்பவே பாப்புலர். ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்டீப் ட்ரெயில் தான். மேலே அப்படியே பாக்ஸு வாட்டர்ஃபால்ஸ் ஏற ஏற ஸ்னோ கொஞ்சம் ஹெவியாக எடுத்து, ஸோ வாட்டர்ஃபால் கூட நாங்கள் ஸ்னோஃபாலையுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். லக்கின்னு தான் சொல்லணும். ஸ்னோஃபால் வரும்போது ஃபுல்லாக அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்டில் கவர் ஆகிடுது. கட்டாயம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். வாட்டர்ஃபாலை பார்த்து என்ஜாய் பண்ணுறதா இல்லை ஸ்னோஃபாலில் என்ஜாய் பண்ணுறதானே தெரியல. பட் வாட்டர்ஃபால் இதோட நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குங்கிறதுனால நாங்கள் ஸ்னோஃபாலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். வாட்டர்ஃபாலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் வாட்டர்ஃபால் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை வாட்டர்ஃபால் தான். பட் இந்த மவுண்டன் வியூவோட ஸ்னோவோட என்ஜாய் பண்ணும்போது இந்த வாட்டர்ஃபால் வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. எப்படியும் ஃப்ரீசிங் கோல்டாக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்னோ டைமில் பயங்கர கூலாக இருக்கும். ஸோ வாட்டர்ஃபால் எல்லாம் இறங்காமல், ஸ்ட்ரீமுமே வின்டருங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்படியே மேலே ஏறி நாங்கள் பிளான் பண்ண சிவா கேஃபேக்கு போயிட்டோம். வாட்டர்ஃபால்லேருந்து ஒரு 10 நிமிஷம் மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான சிவா கேஃபே வரும். மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ் இன் மெக்லியோட்கஞ்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த கெஃபே தான் நான் சொல்லுவேன். என்ன மேஜிக்கல் வைப் அங்கே இருக்குன்னு தெரியலங்க. கம்ப்ளீட்டான ஒரு ஹிப்பி அட்மாஸ்பியர். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்தவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். ஃபேமிலிஸில் நாங்கள் கீழே தான் பார்த்தோம். பட் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரெண்டு கேங் தான். எல்லாரும் அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டு, கெரோக்கே, அதுக்கப்புறமா ஃபுட், சுற்றி மலை, ஸ்னோ, மிஸ்டி அட்மாஸ்பியர். வேற என்னங்க தேவை? சிவா கஃபே பொறுத்த வரைக்கும் வைடான மெனு கார்டு. இங்கிலீஷ், இஸ்ரேலி, நார்த் இந்தியன், டிபெட்டியன் எல்லா பிரேக்ஃபாஸ்ட், ஃபுட், லஞ்சுமே உங்களுக்கு கிடைக்கும். பீஸா, பாஸ்தா, சாண்ட்விச், பேன்கேக்ஸ், காஃபி, டீ, ஜூசஸ் எல்லாமே அங்கே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிருந்ததுனால ஜஸ்ட் ட்ரிங்க்ஸோடு நிறுத்திக்கிட்டோம். ஹாட் சாக்லேட் சூப்பராக இருந்தது. அந்த கோல்டான வெதருக்கு சூடான ஹாட் சாக்லேட், சூடான லெமன் டீ தான் நாங்கள் குடிச்சிருந்தோம். அந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். அந்த ஸ்னோலையுமே எல்லாம் ரெயின் கோட் போட்டுட்டு ட்ரையூண்டுக்கு ட்ரெக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்னோ ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால ½ அன் ஹவருக்கு நாங்கள் அந்த கெஃபேலேயே இருந்துட்டோம். பாக்ஸு வாட்டர்ஃபால் வந்தீங்கன்னா சிரமப்படாமல் இந்த கெஃபேயை கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. வர்த்தாக இருக்கும். ட்ரையூண்ட் மெக்லியோட்கஞ்சுன்னு சும்மா இன்ஸ்டாகிராமில் போட்டால் போதுங்க, அவ்வளோ பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் வழியில் நிறைய கெஃபே இருந்தாலுமே இந்த கெஃபே கொஞ்சம் இந்த அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸுக்கு ஸ்பெஷல் தான். ட்ரையூண்ட் ட்ரெக்குக்கு போகிறவங்க அங்கே பிரேக் எடுத்துட்டு அவங்களோட ஃபுட்டை முடிச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா போகிற வழியில் இதுக்கு மேலே அவங்களுக்கு கெஃபேல ரொம்ப இருக்காது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தாங்க, நம்மளோட இந்த ட்ரிப்போட வீடியோ முடிஞ்சிடும். நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கரா ஃபோர்ட், அதுக்கப்புறம் பிரிஜேஸ்வரி டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு ஈஸியான ட்ரெக், சுற்றி அழகான மலை, வாட்டர்ஃபால், கோசியான ஒரு கெஃபே, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு, ஸ்டன்னிங்கான வியூ, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்னோஃபால். இதுக்கு மேலே கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. வீடியோவில் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் ரெயின் கோட் போட்டுட்டு நல்ல ஸ்னோஃபால்லையுமே விடாமல் ட்ரெயினுக்கு ட்ரெக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னோஃபால் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெயினில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனாலேயே அவங்க ஏறிட்டு இருந்தாங்க. ஷிம்லா, மணாலி அளவுக்கு இங்கே அவ்வளோ நாள் ஸ்னோஃபால் இருக்காதுங்க. அதனால ஸ்னோ வருது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே எக்ஸைட் ஆயிட்டாங்க.
வின்டர் தவிர்த்து மீதி சீசன் எல்லாத்துலேயுமே வெளியில் ஃபுல்லாக உங்களுக்கு டேபிள் சேர்ஸ் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த கெஃபே அவ்வளோ பிஸி ஆகிடும், உள்ளேயும் ஃபுல் ஆகிடும், வெளியுமே ஃபுல் ஆகிடும். நாங்கள் போன டைமில் ஸ்னோ வின்டர்லாம் இருந்ததுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. ஓரளவுக்கு ஸ்னோ கம்மியாகி நிற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஹெவி ஸ்னோஃபாலில் போனோம்னா டெபாசிட் ஆகிருக்க ஸ்னோலாம் நம்மளுக்கு அப்படியே வழுக்கிடும். ஸோ இந்த ட்ரிப் போகும்போதே பசங்க ஆசைப்பட்டது முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் தான். அதுவுமே அவங்களுக்கு அங்கே கிடைச்சிது. பட் கிட்ஸோட நீங்கள் ட்ரைன் ட்ரெக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் பயங்கர லோவாக இருக்கும். கிட்ஸால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும். கைட் சப்போர்ட்டோடு அங்கே போகிறது ரொம்பவே சேஃப். லோக்கல் பீப்புளாக இருந்தால் பரவாயில்ல, பட் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே கேம்ப் ஸ்டே புக் பண்ணிவிட்டு கைடை கூட்டிகிட்டு போங்க. கிட்ஸ் இருந்ததுனால நாங்கள் ட்ரெயின் ட்ரெக் போகலை. ப்ளஸ் உங்களுக்கு ட்ரெயின் போனோன்னா 1 டே நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜே தேவையில்லைங்க. சீஸ், பிரெட் எல்லாமே அப்படியே வெளியில் தான் வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. போகிற வழியில் ஒரு கெஃபேல பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூலாக வச்சுக்கிறதுக்காக அப்படியே ஸ்ட்ரீம்லேருந்து தண்ணியை பிடிச்சிட்டு பாட்டிலாம் அதில் வச்சுருந்தாங்க. அப்போ பாருங்கள் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும்னு. பாக்ஸுனாக் வாட்டர் ஃபால்ஸை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தலாய்லாமா டெம்பிள் போயிட்டோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 10 o'clock தான் நம்மளால ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு நம்ம ட்ரிப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப கோல்ட் ஆகிடும், நம்மளால வெளியே சுற்ற முடியாது. டிரைவருக்குமே கார் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தின் ஸ்லீட் ரோடில் படிஞ்சிடுறதுனால நம்மளுக்கு டிரைவ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ ஹார்ட்லி ஒரு நாளைக்கு 2-3 இடம் தான் கவர் பண்ண முடியுது. மெக்லியோட் கஞ்சை நீங்கள் லிட்டில் லாசான்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் தான் ரெசிடென்ஸ் ஆஃப் 14th தலாய்லாமா. நாங்கள் போன டைமில் பயங்கர குளிர்னால அவர் இங்கே இல்லை. வின்டர்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா நாம்ட்ரோலிங் மொனாஸ்ட்ரின்னு கூருக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே போயிடுவார். கிளைமேட் பெட்டர் ஆனோடனே தான் இங்கே வருவார். அந்த மெயின் மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அங்கே தாங்க இந்த கோவில் இருக்குது. சுக்லாக் காங் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. ஹோப் நான் கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் 1959 கட்டினாங்க. இந்த மொனாஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆஃப் போத் டிபெட்டியன் அண்ட் இந்தியன் ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா லவ், ஹோப், பீஸுக்கு ஒரு சிம்பிள்னு கூட சொல்லப்படுது. திபெட்லேருந்து அவங்க எக்ஸைல் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஊரில் இந்த மொனாஸ்ட்ரி கட்டி இங்கே தங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டிபெட்டியன் காலனியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா கேபிள் கார் வியூ. நாங்கள் போன டைமில் அவர் அங்கே இல்லை, அவரோட சேர் மட்டும்தான் பார்வைக்கு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா டிபெட்டியன் கல்ச்சர் பற்றி, அதுக்கப்புறமா ஏன் இங்கே வந்தாங்க, அந்த ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் உங்களுக்கு மானிட்டரில் போட்டு காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மியூசியம் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டே பண்ணுறதுக்கு மாத கணக்கில் வந்து தங்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கு பேர் தாங்க பிரேயர் வீல். ஆயிரக்கணக்கில் மந்திரம் அந்த வீல்ல எல்லாம் பதிச்சிருக்காங்க. அந்த வீலை நம்ம கிளாக் வைஸ்ல தான் சுற்றி விடணும். ஒரு தடவை சுற்றி விடும் போதே நம்ம அந்த மந்திரம் எல்லாம் சொன்ன கணக்கு ஆயிடும். நல்லா வேண்டிக்கிட்டு அந்த வீலை நீங்க சுற்றி விட்டுட்டே போகலாம். கோவிலையுமே காலச்சக்கர சிலைகள்லாம் இருக்கு. ஸோ கோவிலை விசிட் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே நல்லா இட்லி போண்டா சாப்பிட்டோங்க. சட்னி சூப்பரா இருந்தது, இட்லி போண்டாவுமே நல்லா இருந்தது. ஒரு வாரமா சவுத் இந்தியன் ஃபுட் பார்க்கல, இட்லி பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே நடந்து வந்தா உங்களுக்கு இன்னும் ஒரு மொனாஸ்ட்ரி இருக்கு, அங்கேயுமே நீங்க விசிட் பண்ணலாம். அங்கேயுமே உங்களுக்கு அந்த வீல் இருக்கும். நல்ல ப்ரீஸ் இருக்கும் போது இந்த வீல்லாம் தானாவே சுத்தும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மொனாஸ்ட்ரி பக்கத்துலேயே நிறைய கெஃபேஸ் இருக்கு. கோவிலுக்குள்ளேயுமே உங்களுக்கு கெஃபே இருக்கு, நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ட்ரை பண்ணலாம். இந்த மொனாஸ்ட்ரி பக்கத்துல தாங்க ஷாப்பிங் ஹப்பே. ஸோ ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே நீங்க முடிச்சுக்கலாம். இன்னும் உங்ககிட்ட 1 or 2 days எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பேர் பில்டிங், பலம்பூர் வில்லேஜ், காங்க்ரா வேலி நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பயங்கரமாக ட்ராப் ஆகி அந்த மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாமே அப்படியே மிஸ்டில் கவர் ஆகிடுது. அடர்ந்த மிஸ்ட்டுங்க. சன்னுமே செட் ஆகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. நீங்கள் சன்செட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த டைமுக்கு நடிக்கு ஓடி போனீங்கன்னா சூப்பரான சன்செட் பார்க்கலாம். இங்கேருந்தோ பஞ்சு மிட்டாய் மாதிரி வந்தது பாருங்க இந்த அடர்ந்த மிஸ்ட்டு. அப்படியே வந்து ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணி விசிபிலிட்டி அப்படியே புவர் ஆக்கிடுச்சு. இந்த மாதிரி டைமில் கேபிள் கார் ரைடு எடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வியூ எதுவுமே கிடைக்காது. நல்ல மிஸ்ட். சூடான ஒரு கப் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க எனர்ஜி வந்தது. வந்த டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா அப்படியே பிளாங்கெட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு.
என்னதான் வார்த்தையால் சொன்னாலும் வீடியோவில் நான் காமிச்சாலும் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓடி ஓடி ஒரு நாளில் இவ்வளோ இடங்கள் பார்க்கணும் அவ்வளோ இடங்கள் பார்க்கணும்னு சுற்றிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கம்மியான இடங்களை கொஞ்சம் பொறுமையாக அழகாக நிதானமாக பார்த்தா போதும்னு தோணுது. உங்களுக்கு எந்த மாதிரி வெக்கேஷன் போக பிடிக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த ஊருக்கு போவோமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட ஒரு 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் போன ஒரு லாங் ட்ரிப். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.